ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நான்வெஜ் ரெசிபி தான். சிக்கன் கிரேவி. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சைடிஷ்ஷாக சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி இதனோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு ஸ்பைசஸாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டையும் கிராம்பும் தான் இருந்தது. நீங்கள் அன்னாச்சி பூ கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வந்து வறுபடட்டும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடணும். இது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது இந்த வெங்காயம் வேகவே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். அது வரையும் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போது வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுறேன் வெங்காயத்தை. பார்க்க சொல்லி தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து கீரி போட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததும் நல்லா வந்து வதக்கி விடணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நான் நீல வாக்கில் தான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா வதக்கி விடணும். இப்போ பார்க்க சொல்லே தெரியுது தக்காளி நல்லா குழைவாக வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் வரணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா த்ரோட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்பைசஸாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இந்த மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்த பிறகு நல்லா வந்து கைவிடாமல் நல்லா வதக்கி விடணும். அடுத்து நான் வந்து கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா சேர்த்த பிறகு நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு சுவைக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. அதுவும் கூடவும் குறைச்சலாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா உப்பு சேர்த்துட்ட பிறகு நல்லா கைவிடாமல் வதக்கி எடுக்கணும். இப்போ சேர்த்த மசாலா வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இப்போ இதை நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ஒட்டாமல் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 முறை நல்லா வந்து மஞ்சத்தூளை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவு சிக்கன் தான் இன்றைக்கி நான் ரெசிபி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து காரம் இல்லைனா வந்து உப்பு கூடுதலாவோ இல்லை கம்மியாவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் கோட் ஆயிருச்சு. அடுத்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஈவனாக. உப்பு இருக்கான்னு மட்டும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இருந்தால் நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க.
இப்ப இத நல்லா வந்து ஊத்துன தண்ணி எல்லாமே வத்தி வரணும். நம்ம ஏற்கனவே சிக்கன்ல இருந்து தண்ணி கொஞ்சம் வெளிய வரும். ஸோ இது எல்லாம் நல்லா வந்து வத்தி வரணும். இப்ப லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, நல்லா வேக வச்சு எடுக்கணும். இடையிடையில இந்த மாதிரி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பதான் நமக்கு வந்து அடிபிடிக்காம இருக்கும். அகைன் நம்ம வந்து லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, குறைஞ்சது 15 நிமிஷம் இந்த சிக்கன நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப லிட் எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் இதுவரைக்கும் நீங்க 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இன்னும் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும் இந்த சிக்கன பார்த்தீங்கன்னா. நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த ரெசிபிக்கு இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கணுன்றதுக்காக ஃபைனலா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததும் இம்மீடியட்டா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல. மிளகுத்தூள் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாம நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு தொக்கு ஆல்மோஸ்ட் தயாராயிடுச்சு. ஃபைனலா நம்ம வந்து கொத்தமல்லியும், புதினாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலா ஒரு முறை. இப்ப நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு, சுட சுட ஒரு பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிய பார்த்தீங்கன்னா, இது சாதத்தோட வந்து பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தியோடையும், இட்லி, தோசை இதனோட வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க எப்படி சாப்பிட்டோம்னா, சுட சுட சாப்பாட்ல வந்து இந்த கிரேவிய போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டோமா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதேபோல நீங்களும் ஒரு டைம் வீட்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதேபோல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதேபோல டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை.